ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்கியூவில் ஜாயின்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம். ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், ஜாயின்ட்ஸ், அப்புறம் வந்து நம்பர் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன், கேரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம எஸ்கியூவில் இப்போ பார்க்க போகிறது செட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ செட் ஆப்ரேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் இருக்குது, யூனியன் ஆல் இருக்குது, இன்டர்செக்ட் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ யூனியன் அப்படின்னா வில் கிளப் த ரிசல்ட் and it will eliminate the duplicate. It shows the result ascending order. ஓகேவா, அது என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட்டை வந்து இட் வில் கிளப் த ரிசல்ட் அண்ட் இட் வில் எலிமினேட் த டூப்ளிகேட்ஸ். யூனியன் வந்து டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணிடும். அதாவது இப்போ வந்து ரெண்டு டேபிளை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணுறீங்க யூனியன் பை யூஸிங் யூனியன் அப்படின்னாக்கா டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இட் வில் ஓன்லி ஷோ த யூனிக் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேவா, அது வந்து ரிசல்ட்ஸ் ஷோயிங் இந்த அசெண்டிங் ஆர்டர். அப்புறம் யூனியன் ஆல் அப்படின்னாக்கா வில் கிளப் த ரிசல்ட், இட் வில் ரீடைன் த டூப்ளிகேட், இட் ஷோஸ் த ரிசல்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ யூனியன் ஆல் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அது இருக்கிற ரிசல்ட்டை அது அப்படியே காட்டும். அது யூனியன் ஆல். இன்டர்செக்ட்னா வில் ஷோ த காமன் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த போத் டேபிள், ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர். ஸோ இன்டர்செக்டும் ஜாயின்ட்ஸும் மோராலே சேம் மாதிரி தான். ஸோ வில் show the common records from both the tables. Minus operator அப்படின்னாக்கா will show the data from the first table which are not available in the second table. So first table இருக்க டேட்டாவை காட்டும், those are not in the second table. அதுதான் மைனஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, I have used minus operation to find the missing data between the source and target. ஸோ மோஸ்ட்லி மைனஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சோர்ஸ்லேயும் டார்கெட் ஏதாவது டேட்டா மிஸ் ஆகுறதுக்காக இந்த மைனஸ் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டு பர்ஃபார்ம் த செட் ஆப்ரேஷன், நம்பர் ஆஃப் காலம், data type of each column must be same in the SQL queries. ஓகேவா, in that case if the number of column is matched, then we have to use null or any default value to match the number of column, and if the data type is not mentioned, then we have to use the cast or to number or to char to date function to convert the data type. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இந்த செட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப எல்லா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேம் இருக்கணும் போத் டேபிள்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகிட்டுன்ற இடத்துல நம்ம வந்து நல் வேல்யூ வச்சு இந்த காலமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்றனா we have to use the cast or to number or to char or to date function to convert the data type. ஓகேவா, டேட்டா டைப் மேட்ச் ஆகலன்றப்ப. ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸ் வித் ஜாயின். ஜாயின்ட்ஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ்டு டு கம்பைன் டேட்டா ஃப்ரம் மெனி டேபிள்ஸ் based on the matched condition between them. The data combined using joint statement result in new column. ஓகேவா, set operation used to combine the result set of two or more select statement. is the difference. ஸோ பேசிக்காக செட் ஆப்ரேஷன் வந்து கம்பைன் த ரிசல்ட் செட் ஆஃப் டூ ஆர் மோர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கேர் வேர் டூ. கேர் இஸ் a fixed length, it will not release the free space. Where is a flexible length, it will release a free space and it will consider the null as the value. Where 2 is similar to where data type, but it will not consider null as the value. N hold the double time of varchar size. ஜஸ்ட்டு வந்து இது கேர் டேட்டா டைப் கேர் வேர்கர் டூ. கேர்னாக்கா ஃபிக்ஸ்டு லென்த், இட் வில் நாட் ரிலீஸ் த ஃப்ரீ ஸ்பேஸ், பட் வேர்கேரில் வந்து இட்ஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் இட் வில் யூஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் வி கேன் யூஸ் நல். வேர்கேர் டூ நல் யூஸ் பண்ண முடியும், பட் இட் வில் ரிலீஸ் இட் சேம் அஸ் வேர்கேரு. என் வேர்கேர் டபுள் எஸ் வேர்கேர் சைஸ். ஓகேவா, அடுத்து சப்கொரி. இது ரொம்ப முக்கியம். ஸோ சப்கொரின்ற கான்செப்ட் வந்து நம்ம எஸ்கேலில் யூஸ் பண்ணுவோம். சப்கொரி இஸ் எ கொரி வித்தின் எ கொரி. ஸோ ஒரு கொரிக்குள்ளே இன்னொரு கொரி இருக்குன்னா சப்கொரின்னு சொல்லுவோம். இட் அலோஸ் டு யூஸ் த ரிசல்ட் ஆஃப் அனதர் கொரி இன் அவுட்டர் கொரி. ஸோ சப்கொரி எங்கே யூஸ் பண்ணி, சப்கொரி இஸ் எ கொரி வித்தின் எ கொரி. ஓகேவா, இட் யூஸ்ட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஒன் கொரி டு இன் அனதர் கொரி. So we can narrow down the record selection in the inner query and process then in the outer query faster. These are normal correlated subqueries. Normal subquery, the innermost query will get executed first and followed by the next outlier. So first innermost
ஃபஸ்ட்டு கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட ரிசல்ட் வச்சு அவுட்டர் கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கோரிலேட்டட் சப் கொரி ரெஃபரன்ஸ் காலம் இந்த பேரண்ட் கொரி, தென் இட் ரிசல்ட்ஸ் வில் பி டிபெண்ட் ஆன் த பேரண்ட் கொரி. ஸோ கோரிலேட்டட் சப் கொரின்னா ரெஃபரன்ஸ் காலம் in the parent query, then the result will be depend on the parent query. It correlated subquery, outer query SQL will start first for each record of the outer SQL in the inner SQL will get. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது கோரிலேட்டடில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் query வரும், அப்புறம் வந்து இன்னர் query வரும் அப்படின்றாங்க. ஓகேவா, இதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம ETL டெஸ்டிங் போட்டிருக்கோம், இப்போ SQL ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.